வீடியோவோட சைஸ் அதாவது வீடியோடைய எம்பி வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் 200 எம்பி இல்லைனா 300 எம்பிக்கு மேலே இருக்குது. அதை வந்து நான் வந்து சின்னதாக கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்காக ஷேர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து எப்படி கம்ப்ரெஸ் பண்ணலாம், அதாவது மொபைல்லேயே வச்சு எப்படி வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி கம்மியான எம்பிக்கு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்புக்குள்ளே வந்து போயிட்டிங்கன்னா கேலரியில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து இங்கே ஷோ ஆகும். நம்ம அப்படி இல்லை, இங்கே வந்து ஒரிஜினல் இருக்குது. இது வந்து நம்ம ஆல் வீடியோஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஆல்பம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்பம்ஸில் என்னென்ன ஆல்பம் இருக்கோ அது எல்லாமே வரும். கம்ப்ரெஸ்டுனா ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரிஜினலில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுறேன். இது வந்து கம்மியான எம்பி தான். ஆல்ரெடி இது வந்து 3.7 எம்பி தான் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து கம்ப்ரெஸ் ஆன வீடியோ தான். ஓகேவா? இந்த கம்ப்ரெஸ் ஆன வீடியோவையே நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்மால் ஃபைல் ஈஸி ஷேர்னு இருக்குது. ஓகேவா? அக்செப்டபிள் குவாலிட்டி, குயிக்கஸ்ட் கம்ப்ரெஷன் டைம், லோ ரெசல்யூஷன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்ப்ரெஸ் ஆயிரும். நீங்கள் வந்து 300 எம்பி 400 எம்பியெல்லாம் இருக்குது. வந்து யாருக்காச்சும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை எதுலையாச்சும் ஷேர் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மால் ஃபைல் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக குயிக்காக வந்து கம்ப்ரெஷன் ஆயிரும். ஓகேவா? ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் ஃபைல், பெட்டர் குவாலிட்டி. இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் வந்து இந்த ஸ்மால் ஃபைலை விட கொஞ்சம் அதிகமாகவே குவாலிட்டி இருக்கும். ஆனால் வந்து அதோடைய கம்ப்ரெஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ லார்ஜ் ஃபைல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. ஆனால் அதனால் எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அது அந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி தரும். ஓகேவா? இப்போ வந்து ஃபிட் டு இமெயில் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ப்ரீ டிஃபைன்டு சைஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து வாண்டட் சைஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து 25 MB அப்படின்னா ஜிமெயில், யாஹூ, AOL இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ 16 MB அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நம்ம பண்ணிக்கலாம். 10 MBனா அவுட்லுக்கு, ஹாட்மெயில். இப்போ 50 MB GMX இது மாதிரியே வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கஸ்டமாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்டம் ரெசல்யூஷன். உங்களுக்கு கஸ்டமர் ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் என்டர் பண்ணிக்கலாம். கீழே நிறைய ரெசல்யூஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வேணுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்மால் ஃபைல் வந்து பண்ணி பார்க்கலாம். கம்ப்ரெஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து கம்ப்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்மால் ஃபைல் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் ஸ்பீடாகவே கம்ப்ரெஸ் ஆயிரும். ஸ்மால் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்தனால. இப்போ மீடியம் ஃபைல்லாம் இது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். லார்ஜ் ஃபைல்லாம் இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ரொம்பலாம் லேட் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம இருக்கலே லோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். லோ குவாலிட்டியாக கம்ப்ரெஸ் ஆகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரிஜினல் கீழே இருக்கிறது ஒரிஜினல், மேலே இருக்கிறது கம்ப்ரெஸ் ஆன அந்த வீடியோ. ஓகேவா? இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா 77% வந்து சேவ்டுன்னு காட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 3.7 MBயில் இருந்து அது 0. MBக்கா அது வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரிஜினல் வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கம்ப்ரெஸ்டான ஃபைலை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இருக்கலே கம்மியான, அதாவது ஸ்மால் ஃபைல் கொடுத்தே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து கம்மியாகலை. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஆப்ஷன் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து சேவ் பண்ணாமல் வேறு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதேவே அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீடியம் ஃபைல் வந்து கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். மீடியம் ஃபைல் வந்து கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். இப்போ கம்ப்ரெஸ் ஆயிருச்சு. இப்போ இதோடைய குவாலிட்டி வந்து செக் பண்ணலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரிஜினல் ஃபைலை இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆன ஃபைல் பார்க்கலாம். கிளாரிட்டி அந்தளவுக்கு கம்மியாக இருக்காது. இப்போ வந்து வேறு அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து லார்ஜ் ஃபைல் கொடுக்குறேன், கம்ப்ரெஸ் கொடுக்குறேன். இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகமான டைம் தான் எடுத்துக்கும் இது.
இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆன வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து 3.7 MB. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கம்ப்ரெஸ் ஆன வீடியோ தான். இது வந்து கம்ப்ரெஸ் ஆன வீடியோவையும் மறுபடியும் கம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆல்ரெடி இந்த 3.7 MB, இது வந்து ஒரு 10 MB 15 MB இருந்த வீடியோ தான் 3.7 MBக்கு இருக்குது. இதை மறுபடியும் 3.6 MBக்கு வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கு. ஓகேவா, இது வந்து நீங்கள் பெரிய ஃபைல் இப்போ வந்து 150 MB 200 MB அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து எப்படி சொல்கிறது, லார்ஜ் ஃபைல் தானே கொடுத்தோம். அது வந்து ரொம்ப சின்ன ஃபைலாக ஆக்காது. ஆனால் இருந்தாலுமே ஒரு 200 MBயை வந்துட்டு உங்களுக்கு 160 170 150 வரைக்கும் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இது வந்து லார்ஜ் ஃபைல். அது வந்து குவாலிட்டி எந்த வித சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.